ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 மாவட்ட சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஜாப்பு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தும் போஸ்டிங்கு, வேக்கன்சி, சேல்ரி, ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் 8th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் 10,000 வரைக்கும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் அல்லது 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் முறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரவரியாக தான் இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். திருச்சியை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அட்டாச் பண்ணி நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மகளிர் அதிகார மையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அண்டு ஐடி அசிஸ்டன்ட் 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பாலின நிபுணர், தகவல் தொழில்நுட்ப உதவியாளர், இந்த மாதிரி 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியில் சோசியல் ஒர்க் அல்லது சோசியல் டிசிப்ளினில் முதுகலை பட்டம் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 21,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமாக 20,000 வரைக்கும் தராங்க. இதுக்கும் 35 வயசுக்குள்ள தான் அப்ளை பண்ண முடியும். இதில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நேர்லையோ அல்லது தபால் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரியாக 18,800 வரைக்கும் சம்பளம் தராங்க. இதுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் சோசியல் ஒர்க்கு அல்லது சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஜியில் சோசியல் ஒர்க் அல்லது சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் விண்ணப்பிக்கிறதுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் மூத்த ஆலோசகர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர், வழக்கு பணியாளர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. மூத்த ஆலோசகர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் சமூக பணி சார்ந்த பட்டம் பெற்றிருக்கணும் அல்லது உளவியல் பட்டம் பெற்றிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க்கில் நீங்கள் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மூத்த ஆலோசகர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு மந்த்லி சேலரி 22,000 வரைக்கும் தராங்க. தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ அல்லது பிஜியில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 20,000 வரைக்கும் தராங்க. வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் சமூக பணி மற்றும் சைக்காலஜியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு பணியாளர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு மந்த்லி சேலரியே 18,800 வரைக்கும் தராங்க. எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அந்த அட்ரஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மூத்த ஆலோசகர், களப்பணியாளர், பல்நோக்கு உதவியாளர் இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. பல்நோக்கு உதவியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் அல்லது ஃபெயில் ஆயிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து 10,000 வரைக்கும் தராங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்டிங் வந்து சுழற்சி முறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. களப்பணியாளர் போஸ்டிங்க்கு வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மாத சம்பளம் 18,800 வரைக்கும் தராங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது மாஸ்டர் இன் லா, சைக்காலஜி, சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸு இது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த களப்பணியாளர் போஸ்டிங்க்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்கும் வந்து சுழற்சி முறையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மூத்த ஆலோசகர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாதம் வந்து 22,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மூத்த ஆலோசகர் போஸ்டிங்கும் வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேயே தங்கி பணிபுரியறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நேரில் போய் தான் அப்ளிகேஷனும் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் போஸ்டிங்க்கும் உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் போஸ்டிங்க்கும் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லீகல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் LLB முடிச்சுட்டு இதில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லீகல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு சேலரி வந்து 27,800 வரைக்கும் தராங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 13,200 வரைக்கும் மாத சம்பளம் தராங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரெக்டாவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பாலின நிபுணர், கணக்கு உதவியாளர், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர், வழக்கு பணியாளர் இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் யூஜியில் சமூக பணி அல்லது சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து 18,800 வரைக்கும் தராங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் முறைப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. காலையில் 8 to சாயந்தரம் 4 மணி வரைக்கும், மதியானம் 12லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும், நைட்டு 8லேருந்து காலையில் 8 மணி வரைக்கும். இந்த மாதிரி ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 21,000 வரைக்கும் தராங்க. சோசியல் ஒர்க் அல்லது சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. கணக்கு உதவியாளர் போஸ்டிங் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அக்கௌண்டன்ட் அல்லது டிப்ளமோவில் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்க்கும் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மந்த்லி சேலரி வந்து 20,000 வரைக்கும் தராங்க. இந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் போஸ்டிங்க்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 20,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வழக்கு பணியாளர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 26 வேக்கன்சி இருக்குது. செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு வந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே
இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 21லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஷிஃப்ட் படி ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 12,000 வரைக்கும் தராங்க. பல்நோக்கு உதவியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சமைக்க தெரிஞ்ச பெண்களுக்கு வந்து பீரியாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் படி தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். மந்த்லி சேலரி வந்து 10,000 வரைக்கும் தராங்க. வழக்கு பணியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, பிஏ சோசியாலஜி, எம்ஏ எம்எஸ்சியில் சோசியாலஜி அல்லது சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஷிஃப்ட் படி போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 18,800 வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் போஸ்டிங்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் படி ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்க்கும் வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 20,000 வரைக்கும் தராங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th குவாலிஃபிகேஷன்லேருந்தே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு மே 30ஆம் தேதிக்குள்ள சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.